அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த KTV. மேகாலயா கேஸ் பத்தி போன வீடியோல பார்த்திருப்போம். இந்த வீடியோல இத பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். என்னாச்சுன்னா சோனம் தன்னோட காதல வீட்டுல சொல்லி இருந்தானா இந்த கொலை தவிர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு எல்லாருடைய பார்வையுமா இருந்துச்சு. ஆனா விசாரணையில பல திடுக்கிடும் உண்மைகள் வந்திருக்கு. ராஜா ரகுவன்சி கொலை வழக்குல சோனம் தன்னோட காதல வீட்டுல சொல்லியிருந்தானா இந்த கொலை தடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத நம்ம போன வீடியோல பார்த்தோம். ஆனா விசாரணையில பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்திருக்கு. அந்த உண்மைகள் என்னன்றத இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது MO ஷோ வித் சோபனா. சோனம் தன்னோட காதல வீட்டுல சொல்லாததுனாலதான் ராஜா ரகுவன்சி கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஆனா விசாரணையில போலீசார் சில உண்மைகளை சொல்லியிருக்காங்க. சோனம் முன்னதாகவே தன்னுடைய காதல வீட்டுல சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க அம்மா கிட்ட மா இந்த மாதிரி நம்ம அக்கௌண்டன்ட் ஒருத்தர் இருக்கார்லமா ராஜ் குஷ்வாஹா, அவரை தான் நான் லவ் பண்றேன், எனக்கு நீங்க அவரை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோனமோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ யார வேணா லவ் பண்ணிக்க, ஆனா நான் சொல்ற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோனமோட அம்மா சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ரீசனா இருக்கு? அந்த பையன் ஒரு ஏழையா இருக்கான், அவன் வேற ஜாதி பையன் அப்படின்னு ஒரு ரீசனா இருந்தாலும் எல்லா கேஸு போலும் இதுலயும் ஒரு ஜாதி பிரச்சனை தான் வந்திருக்கு. ராஜா ரகுவன்சி அப்படின்றது ஒரு ஜாதியாகவும், ராஜ் குஷ்வாஹா, இந்த குஷ்வாஹா அப்படின்றவங்க ஒரு ஜாதியாகவும் அந்த ஊர்ல இருக்காங்க. இந்த சோனம்ன்றவங்க எல்லாம் ரகுவன்சி ஃபேமிலியை சேர்ந்தவளாகவும், இந்த குஷ்வாஹான்றவங்க வேற ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்களாகவும் இருந்திருக்காங்க. இதுதான் இந்த லவ்வுக்கு அவங்க வீட்டுல எதிர்ப்பு தெரிவிச்ச ரீசனா இருந்திருக்கு. அடுத்ததான் அந்த ஏழையா அந்த பையன் இருந்திருக்கான், அந்த பையனுக்கு வயசு கம்மியாவும் இருந்திருக்கு. இதெல்லாம் அவங்க பொருட்படுத்தல. இதுதான் இந்த ஜாதின்ற ஒரு பிரச்சனை மட்டும்தான் அவங்க வீட்டுல பெருசா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பிசினஸ் மேன் ஃபேமிலி ரெண்டு பேருமே ஒரு நல்ல பணக்கார வீட்டு குடும்பத்துல இருக்கிறதுனால நம்ம இனத்துல இருக்க நம்ம ஜாதி பையனை மட்டும் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல சொல்லியிருக்காங்க. வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. தன்னோட காதல அந்த பொண்ணு வீட்டுல சொல்றா, அவங்க அம்மா ஏத்துக்கல. அவளுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், ஒரு அப்பா இருக்காரு. சோ இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காதா அப்படின்னு கேட்டா, உண்மையாவே அவங்க வீட்டுல சோனமோட லவ் பிரச்சனை அவங்க அம்மா தவிர வேற யாருக்குமே தெரியல. அவங்க அப்பாவுக்கு முன்னதாகவே தெரிஞ்சிருந்தா அவங்க அப்பா வேலையை விட்டு அந்த பையனை எப்பயோ நீக்கி இருப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியல. சோ அவசரமா சோனமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும், இல்லைன்னா இந்த பொண்ணு ஏதாச்சும் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்துட்டே இருக்கு. சோ அலைன்ஸ் பேசுறாங்க, ராஜா ரகுவன்சி ஃபேமிலியோட பேசுறாங்க. ரெண்டு ஃபேமிலியும் எல்லா விதத்திலயும் ஒத்து போறாங்க. கல்யாணமும் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. என்கேஜ்மெண்ட் முடியுது. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு 3 மாசம் இவங்க ரெண்டு பேருக்கும் டைம் தராங்க. இந்த 3 மாசத்துல இவங்க ரெண்டு பேரும் பேசி சரியாகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு நம்பிக்கையில என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணமும் கடந்த மே 11ஆம் தேதி நடக்குது. இவ்வளவு நாள் கேப் ஆகியும் டைம் இவங்களுக்கு இருந்தோம் சோனம் தன்னுடைய கணவரான ராஜா ரகுவன்சி கிட்ட பேசவும் மாட்டேங்கிறாங்க, அவங்க கூட ஒட்டவும் மாட்டேங்கிறாங்க. இவங்க வீட்டுல எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகுது. என்ன இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நம்ம யாருக்கிட்டையும் இவ மெஜ்ஜாக மாட்டேங்கிறாளே, பேச மாட்டேங்கிறாளே, புது பொண்ணு மாதிரியே இருக்க மாட்டேங்கிறாளே, எப்ப பார்த்தாலும் சோகமாவும் ஒரு மாதிரி பிரச்சனா இருக்க மாதிரியே ரூம்ல போய் எப்ப பார்த்தாலும் கதவு சாத்திக்கிறது, ஓரமா உட்கிறது, போன் நோண்டிட்டு இருக்குது, இதேதான் பண்ணிட்டு இருக்கா. சோ ராஜா ரகுவன்சியோட அம்மா ராஜா ரகுவன்சியை கூப்பிட்டு கேக்குறாரு, என்னாச்சு உன் ஒய்ஃபுக்கு, நீங்க நல்லா தானே இருக்கீங்க, இவ ஏன் பேச கூட மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கும் போது ராஜா ரகுவன்சி என்ன சொல்றாரா அவங்க அம்மா கிட்ட, அம்மா அவ என்கிட்டே பேச மாட்டேங்கிறா, அவ அப்படிதான் இருக்கா. நான் கேட்டதுக்கு அவ என்ன சொல்றானா, எனக்கு இது புது இடமா இருக்கு, புது முகமா இருக்கு, இவங்களெல்லாம் டக்குன்னு என்னால ஏத்துக்க முடியல என் குடும்பம்ன்ற மாதிரி. சோ எனக்கு ஸ்பேஸ் வேணும், இன்னும் கொஞ்சம் நான் செட் ஆக இன்னும் கொஞ்சம் நாள் எனக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சோனம் சொல்றா. இதனால சோனம் என்ன சொல்றா, நம்ம ரெண்டு பேர் பழகிறதுக்கு எனக்கு இந்த இடம் போதல, நான் தனிமையை விரும்புறேன், நம்ம ரெண்டு பேர் ஹனிமூன் மாரி எதனா பிளான் பண்ணலாம், ரொம்ப தூரம் போலாம், கொஞ்ச நாள் தனியா இருந்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு செட் ஆயிடும், சோ நம்ம திருப்பி கிளம்பி இங்க நம்ம லைஃப் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. சரி ஹனிமூன் போலாம், எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது ராஜா ரகுவன்சி என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய மனைவியை ஃபாரின் ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காரு. சோனம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ஃபாரின் ட்ரிப் எல்லாம் வேணாம், மேகாலயா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோனம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காக மேகாலயா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அது ட்ரீம் பிளேஸ், எனக்கு ட்ரெக்கிங் ரொம்ப பிடிக்கும், சோ நம்ம ரெண்டு பேரும் அங்க போலாம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ரகுவன்சி கேட்கும் போது, கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சோனம் சொல்லியிருக்காங்க. இந்த 9 லட்சம் வச்சு நம்ம ஃபாரின் ட்ரிப்பே போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ராஜா ரகுவன்சி திருப்பி சொல்லியிருக்காரு. இல்ல நான் வந்தா மேகாலயாவுக்கு மட்டும்தான் வருவேன், இல்லன்னா நான் எங்கேயுமே நான் வெளியே வரேன், நான் இந்த ரூம்லயே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சோனம் சொல்லியிருக்காங்க. தன்னுடைய ஒய்ஃப் ஆசைப்பட்டாங்க. ஏன் இந்த பையன் அந்த பொண்ணு சொன்ன எல்லாத்துக்குமே இறங்கி போறானா, இவன் இந்த பொண்ணை லவ் பண்ணிருக்கான். கிட்டத்தட்ட 3 மாசம் கேப், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 100
இன்னொரு நாள் வந்து இந்த பொண்ணு வந்து பாத்துட்டு இருக்கான், பேசுறான் டெய்லியும். இந்த பொண்ணு வந்து இவன் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டான், தன்னுடைய ஒய்ஃபா நினைச்சிட்டான். ஓகே, இந்த பொண்ணு எந்த ஆசைப்பட்டாலும் அதை நம்ம நிறைவேற்றி வச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறான். அதனாலதான் வந்து மேகாலயாவுக்கு 9 லட்சம் ஆகும்னு சொல்லியும் இவன் சரி நம்ம போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கான். அதுவும் இல்லாம அவ வந்து அந்த கோவிலுக்கு போனோம், முன்னாடி வீடியோல சொன்னபடி அந்த கோயிலுக்கு போனா நம்ம 2 பேருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்முடைய குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமா பிறக்கும் அப்படின்னு இந்த பொண்ணு எல்லா கட்டுக்கதைகளையும் அந்த பையன்கிட்ட விடும்போது அவன் பிளைண்டா நம்பி இருக்கான். ஏன்னா ஒரே ரீசன், அந்த பையன் வந்து அந்த பொண்ணு மேல வச்சிருந்த லவ் தான். போலீசார் வந்து அந்த 3 பேரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஜூன் 7ஆம் தேதி கொலை பண்ண 3 பேர் வந்து போலீசார் கிட்ட மாட்டுறாங்க. அந்த 3 பேரை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீசார். இந்த விசாரணையில வந்து அவனுங்க எல்லாருமே வந்து சொல்ல உண்மைகள், அவனுங்க 3 பேரும் சொன்ன உண்மைகள் வந்து போலீசாரையே வியக்க வைத்திருக்கு. சினிமா கதை பாணியில வந்து இந்த கொலை நடத்திருக்காங்க, சினிமா கதை பாணியில வந்து இந்த கொலையை வந்து நடத்திருக்காங்க. சினிமால கூட இப்படி யோசிச்சிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பிளான் வந்து இந்த கொலை பண்றதுக்கு இவங்க சேர்ந்து பிளான் போட்டிருக்காங்க. போலீசார் வந்து ஒரு கொலை வழக்கை பத்தி விசாரிக்கும் போது அதை வந்து டெமோ காட்ட சொல்லுவாங்க. அந்த கொலையாளிகளையும் இப்படிதான் அவங்க டெமோ காட்ட சொல்லியிருக்காங்க. நீங்க எங்க உட்காந்து இந்த பிளான் பண்ணீங்க, அதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இவங்க 3 பேரையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அதாவது கொலைகாலியான விஷால், ஆகாஷ், ஆனந்த், அது மட்டும் இல்லாம இதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசனா இருக்கு அந்த காதலனான ராஜ் குஷ்வாஹா. இந்த 4 பேர் வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து உட்காந்து பிளான் பண்ணிருக்காங்க. என்னன்னா ஒரு 3 பிளான் போட்டிருக்காங்க. என்னன்னா வந்து எப்படி கொலை பண்ணணும்னா, கொலை பண்ணணும் ஆனா யாரு மேலேயும் சந்தேகம் வந்துடக்கூடாது. சோனம் வந்து ராஜா ரகுவன்சி கொலை செய்யப்படணும், சோனம் மேல வந்து எந்த பழியும் போயிடக்கூடாது. அதே மாதிரி காதலனான என் மேலே எந்த பழியும் வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த காதல் வந்து ஆல்ரெடி வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. திடீர்னு ராஜா ரகுவன்சி செத்து போயிட்டாருன்னா வந்து அவங்க அம்மாக்கே டவுட் வரும், என்ன திடீர்னு இவன் இறந்துட்டான்ற மாதிரி. அவங்களுக்கு எந்த டவுட்டும் வந்துடக்கூடாது. ஏன்னா லவ் பிரச்சனை வந்து வீட்லயும் தெரிஞ்சிருக்கு. சோ இவங்க பிளான் எப்படி பண்றாங்கன்னா, ஆக்சிடென்டா இவனுடைய மரணம் இருக்கணும், அதாவது இயற்கையா இவனுடைய செத்து போயிடணும், இவனுடைய உயிர் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது சரி ஒரு மலைக்கு மேல போற மாதிரி கூட்டிட்டு போக சொல்லி சோனம தள்ளி விட்டுற சொல்லிடலாம் ராஜா ரகுவன்சிய அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. சோனமால தனிமையா அவரை தள்ளி விட முடியலன்னா, அவர் ஸ்டேபிளா அவர் தள்ளி விடும் போது நின்றுட்டாருன்னா என்ன பண்றது, சோனம் மாட்டிப்பால. சோ வந்து அந்த பிளான் கேன்சல் ஆகுது. ரெண்டாவதா இன்னொரு பிளான் போடுறாங்க. அப்ப 2-3 பேர் சேர்ந்து ராஜா ரகுவன்சியை தள்ளி விட்டாங்கன்னா அவரு விழுந்து இறந்துருவாரு அப்படின்னு பிளான் போடுறாங்க. ஆனா வந்து ராஜா ரகுவன்சி வந்து 2-3 பேர் சேர்ந்து தள்ளினாலும் அவரை தள்ள முடியாது அப்படின்ற மாதிரி ராஜ் குஷ்வாகாவும் சோனமும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் ஜிம்முக்கு எல்லாம் போய் தன்னுடைய உடலை வந்து நல்லா பல்காக்கி வச்சிருக்காரு. சோ அவர் வந்து கண்டிப்பா 2-3 பேர் வந்தாலும் அடிச்சுட்டு தூக்கி போற அளவுக்கு அவர் இருக்காரு, அப்படியும் பண்ண முடியாது. அந்த பிளானும் கேன்சல் பண்றாங்க. மூணாவதா என்ன பண்றாங்க, ஒருத்தனை அடிக்கணும்னா அவனுடைய பலத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சோ இவருடைய பலம் வந்து அவருடைய உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. முதல்ல வந்து அவனை நிலக்குலைய வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஓகே அவனை முதல்ல வந்து நம்ம பலமா தாக்கிடலாம், மண்டையில அடிச்சிடலாம். அடிச்சோடனே அவன் வந்து கிரின சாய் கீழே விழுந்துருவான். சோ அப்புறம் தூக்கி போட்டுடலாம். இதுதான் பிளான் பண்ணிருக்காங்க. இந்த பிளான் பண்ண மாதிரியே வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ணிருக்காங்க. இந்த கொலை எப்படி நடந்திருக்குன்னா, 3 கொலையாளிகளும் வந்து மேல போயிருக்காங்க. முதல்ல அவங்க பின்னாடியே ராஜா ரகுவன்சியும் போறாரு. ஏன்னா ஆல்ரெடி இவங்க வந்து இவங்களை இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டாங்க, நாங்களாம் ஒரே ஊர் தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட கூட்டிட்டு போயிருக்கலாம் வாங்க அப்படின்ற. சோ இவங்க 3 பேரும் போறாங்க, சுத்தி பார்த்துட்டே போற மாதிரி. பின்னாடி ராஜா ரகுவன்சியும் போறாரு. ராஜா ரகுவன்சிக்கு பின்னாடி சோனமும் பின்னாடி நடந்து போயிட்டே இருக்காங்க. இவங்க போயிட்டே இருக்க இந்த சமயத்துல சோனம் வந்து ஒரு சிக்னல் கொடுத்ததா வந்து விசாரணையில வந்து இவங்க சொல்றாங்க. மேபி அவங்க இரும்பி இருக்கலாம், தும்பி இருக்கலாம், அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்கும்போது அந்த 3 பேரும் சடனா திரும்பி பார்த்து அதுல ஒருவர் மட்டும் வந்து ராஜா ரகுவன்சி பின்னாடி வந்து இருக்காரு. இந்த 2 பேர் வந்து முன்னாடி போயிருக்காங்க. பின்னாடி இருந்து ஒருவர் வந்து கத்தியால பின்னாடி தலையில தாக்கியிருக்காரு, முன்னாடி இருந்து ஒருவர் வந்து கத்தியால தாக்கியிருக்காரு. இந்த மாதிரி அவர் தலையில தாக்குனோடனே அவர் பலத்த காயத்தோட வந்து ரத்த வெள்ளத்தோட வந்து கீழே விழுந்திருக்காரு மயங்கி. அந்த மயக்கத்திலேயே அவர் வந்து சோனம வந்து பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. அந்த 3 பேர் என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய சொந்த கணவரான ராஜா ரகுவன்சி துடிச்சு அவர் சாகும் போது தன்னுடைய மனைவி வந்து அந்த இடத்துல நின்று அவர் சாகுற வரைக்கும் நின்று பார்த்திருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி எல்லாம் வந்து வெளிவந்திருக்கு. இதெல்லாம் வந்து போலீசார் வந்து சொல்லும் போது தான் சினிமா பாணியில பண்ணிருக்காங்க இந்த கொலையை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விசாரணையில. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கொலை பண்ண இடத்துக்கும் தூக்கி கீழே வீசுற ஒரு இடத்துக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் அளவுக்கு இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க 4 பேருமே சேர்ந்துதான் அவர் தூக்கிட்டு போயிருக்காங்க. கொலை பண்ண 3 பசங்களுமே சின்ன வயசு பசங்க, அதாவது 19, 20, 21 இவ்வளவுதான் இருக்காங்க. சோ அவங்க 3 பேரால அவர் தூக்கிட்டு கூட போக முடியல. சோனமும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. 2 கை 2 காலை பிடிச்சி அந்த மலை உச்சியில இருந்து அந்த அருவி பக்கத்துல ஒரு பள்ளத்தாக்குல தூக்கி வீசி இருக்காங்க. இப்படிதான் இந்த கொலையை அவங்க பண்ணிருக்காங்க. இந்த கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, சொன்ன மாதிரி அவங்க ஊருக்கு வந்து தப்பிச்சு போறாங்க. இந்த ராஜ் குஷ்வாஹா இருக்கான்ல காதலன், அவன் வந்து விஷால் என்ற
அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஒரு புர்காவை வந்து கொடுத்திருக்கான். வந்து கொலை பண்ணதுக்கு அப்புறம் வந்து சோனம் வந்து போட்டுட்டு மலை மேல இருந்து இறங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. சோ வந்து சோனமும் அந்த புர்காவை போட்டுட்டு தான் வந்து டாக்ஸில டிராவல் பண்ணி யூபிக்கு வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் யூபில வந்து இவங்க சேர்ந்த உடனே என்ன நடக்குதுன்னா, இந்தூர்ல இருக்கால ராஜ் குஷ்வாஹா அவன் காதல், அவன் வந்து இந்த உத்தரப்பிரதேஷ்க்கு வந்துடுறான். சோனமும் அங்க இருந்து இங்க வராங்க, இவரும் அங்க இருந்து வராரு. ராஜ் குஷ்வாஹா தன்னுடைய நண்பர் ஒருவரோட வீட்டுல வந்து தங்கி இருக்கான். சோனமும் அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட மர்டர் வந்து மே 23 நடக்குது. 24ஆம் தேதி அங்க வந்துட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல வந்து 2 பேரும் ஒன்னாதான் அந்த வீட்டுல இருந்திருக்காங்க. ராஜ் குஷ்வாஹாவும் சோனமும் அதே வீட்டுலதான் ஒரு வாரம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூன் 7ஆம் தேதி வந்து அக்யூஸ்ட் 3 பேரும் போலீஸ் பிடிக்கிறாங்க. 7ஆம் தேதி நைட்டு 1 மணிக்கு சோனம் என்ன பண்றாங்க, அழுதுட்டே போயிட்டு அந்த தாபால போயிட்டு ஒரு டிராமா பண்ணி போலீஸார்கிட்ட அவங்களே சரண்டர் ஆகுறாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து போன வீடியோல பாத்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து அவங்க பேரண்ட்ஸ், சோனமோட பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணு ரொம்ப இன்னசென்ட், என் பொண்ணு கொலைக்கெல்லாம் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது, என் பொண்ணே வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க போதை மருந்து கொடுத்து அப்படின்ற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் சொல்லி போலீஸார் மேல வந்து நாங்க கேஸ் போடுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் அவ்வளவு அந்த பொண்ணை நம்பியிருக்காங்க. போலீஸார் வந்து எல்லாம் ப்ரூஃபோட எடுத்து காட்டும் போது அவங்க பேரண்ட்ஸே வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்க. ஓ, இவ இந்த அளவுக்கு வந்து இறங்கி துணிவான்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சு கூட பாக்கல அப்படின்ற அளவுக்கு சோனமோட பேரண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, சோனம் கொலை பண்ணிட்டு இங்க உத்தரப்பிரதேஷ்க்கு வராங்க. இந்தூர்ல இருந்து ராஜ் குஷ்வாஹாவும் ஒரு இடத்துக்கு வராங்க. 2 பேரும் ஒன்னாதான் இருக்காங்க அந்த வீட்டுல. ஜூன் 2ஆம் தேதி ராஜா ரகுவன்சியோட உடம்ப வந்து கண்டெடுக்கிறாங்க போலீஸார். அதுக்கப்புறம் எல்லா ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த பாடி வந்து இந்தூருக்கு போகுது, அவனுடைய சொந்த ஊருக்கு போகுது. இந்த நிலையில வந்து தமிழ் எந்த ஒரு சந்தேகமும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து ராஜ் குஷ்வாஹா வந்து ஒரு ஊர்ல இருந்துட்டு டெத் ஆச்சு அப்படின்ற போற மாதிரி ஒரு எமோஷனலா அப்படி ஓனர் அம்மா வீட்டுல வந்து ஒரு டெத் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி போற மாதிரி அவர் அங்க இருந்து கிளம்பி போய் அந்த டெத்லயும் அவர் இருந்திருக்காரு. அந்த டெத்ல எடுக்கப்பட்ட வீடியோவுல வந்து அவரை பார்க்கலாம். அவங்க அப்பாவை போய் அவர் தாங்கி பிடிக்கிற மாதிரியும் அவருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரியும் இவரும் அங்க அழுத ஒரு நாடகத்தையும் நடத்தி இருக்காரு. இதனால அந்த இடத்துல வந்து யாருக்குமே வந்து அப்படி ஒரு சந்தேகமும் ஏற்படவே இல்லை. அவருடைய உடம்பு கிடைச்ச உடனே தான் பொண்ணுக்கு என்ன ஆச்சு, என் பொண்ணோட உடம்பு கூட கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சோனம் ஃபேமிலியோட ஆதங்கமா அது இருந்துச்சு. அதனால வந்து மேகாலயா போலீஸார வந்து இவங்க இந்த கேஸ வந்து உங்களால பார்க்க முடியல, சிபிசிஐடிக்கு மாத்துங்க அப்படின்ற மாதிரி போலீஸார வந்து இவங்க ரொம்ப அப்படியே பிரஷர் போடுறாங்க. இதை பத்தி மேகாலயா சிஎம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மேகாலயா போலீஸார் வந்து நாங்க ரொம்ப தீவிரமான தேடுதல் தான் ஈடுபடுறோம், நாங்க கண்டிப்பா சீக்கிரம் பிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலிக்கு சொன்னாரு. 2ஆம் தேதி பாடி கண்டெடுக்கப்படுது. 7ஆம் தேதியே வந்து எல்லா கொலையாளிகளும் மாற்றாங்க. 8ஆம் தேதி சோனமா தானா வந்து வாண்டடா வந்து சிக்கிறாங்க. இந்த 2ஆம் தேதிக்கு அப்புறம் சோனம்க்கு என்ன ஆச்சுன்றதுதான் அதிகமா தேடுதல்ல ஈடுபட்ட போலீஸார் வந்து அப்பதான் வந்து சோனமோட மொபைல் போனோட நம்பர் எடுக்கிறாங்க. நம்பர் எடுத்து விசாரிக்கும் போது அதிகமா போன் கால்ஸ் வந்து ஒரு நபருக்கு போயிருக்கு. அது வந்து தன்னுடைய அப்பா அம்மாக்கு இல்ல, தன்னுடைய கணவருக்கு இல்ல, வேற ஏதோ ஒரு அன்னோன் நம்பருக்கு போயிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த நம்பர் யாரு எடுத்து அப்படின்னு செக் பண்ணும் போதுதான் இவர் வந்து ராஜ் குஷ்வாஹா அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. திருமணத்துக்கு முன்பதாக கம்மியா தான் பேசியிருக்காங்க, திருமணத்துக்கு அப்புறம் தான் வந்து அதிகமா பேசியிருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வருது. எதனால இவங்க அதிகமா பேசியிருக்காங்கன்னா வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து இந்த பொண்ணு வந்து அவனுக்கு போன் பண்ணி என்னால வந்து இங்க இருக்க முடியல, எனக்கு வந்து உன்னால மறக்க முடியல அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறம் தான் வந்து இவங்க அதிகமா வந்து ராஜ் குஷ்வாஹா கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்னால இங்க இருக்க முடியல, உன்னை மறக்க முடியல அப்படின்னு பேசியிருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து திருமணமாகி போயிட்டானா காதலனுக்கு திருப்பி கால் பண்ணும்போது உனக்கு ஃபேமிலி ஆயிடுச்சு, நம்ம காதலை வந்து நம்ம வீட்டுல ஒத்துக்கல, சேர்த்து வைக்கல, நீ வந்து உன்னுடைய குடும்பத்தை பாத்துக்கோ அப்படின்னு ஒரு ஆணா இவன் வந்து அந்த இடத்துல சொல்லியிருந்தானா ஒரு மரணம் வந்து இங்க தவிர்க்கப்பட்டிருக்கும். அப்பாவே வந்து ராஜா ரகுவன்சியோட உயிரும் போயிருக்காது. ஆனா இந்த பையன் அந்த நேரத்துல அப்படி பண்ணாம ஓகே நீ பொறுத்துட்டு இரு, கொஞ்ச நாள் நம்ம எதனா பிளான் பண்ணலாம் அப்படின்னு இவர் சொல்றப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் உன் கூட வாழ்ந்தே ஆகுவேன், அவனை சாவடிச்சுட்டாச்சும் நான் உன் கூட வந்து வாழ்ந்தே ஆகுவேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு அந்த பையனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கா. அந்த நம்பிக்கையை தான் வந்து சரி ஒரு பொண்ணே இவ்வளவு பண்றாளே அப்படின்ற மாதிரி அவன் வந்து கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான். சரி இந்த மாதிரி பண்ணு அப்படின்ற பேசும்போதுதான் இவங்க 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் அதிகமா இருக்கு. எதை பத்தி பேசியிருக்காங்கன்னா ராஜா ரகுவன்சி எப்படி கொலை பண்ணலாம் இதை பத்தி தான் அவங்க பேசியிருக்காங்க. அவ வாட்ஸ்அப்லயும் நிறைய சாட் பண்ணிருக்கா, எப்படி கொலை பண்ணலாம், எந்த இடத்துல இருந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிருக்கா. எல்லா வேலையும் வந்து இந்த சோனம் தான் பாத்திருக்கா. மேகாலயா சிஎம் என்ன சொல்றாருன்னா, மேகாலயான்றது ஒரு அழகான நாடு, உலகம் முழுவதும் வந்து சுற்றுலா தலமான மேகாலயா வந்து எல்லாரும் சுத்தி பார்ப்பாங்க. இப்ப வந்து சுற்றுலா தலமான எங்க ஊருக்கு வர்றதுக்கு எல்லாருமே வந்து ஒரு தயக்கத்தோட ஒரு பயத்தோட இருக்காங்க. வரத்து வந்து கம்மியாயிடுச்சு, சுற்றுலா பயணியோட வரத்து வந்து கம்மியாயிடுச்சு. அப்படின்றதுனால இதற்கு காரணமான வந்து இந்த ராஜா ரகுவன்சி ஃபேமிலியும் அந்த சோனம் என்ற பெண்ணோட குடும்பம் தான் இதுக்கு காரணம் சொல்லிட்டு அந்த சிஎம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த குடும்பம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேகாலயாவுடைய கவர்மெண்ட்டையும் அவருடைய காவல்துறையும் வந்து ரொம்ப அறம் குறைச்சி பேசியிருக்காங்க. உங்களால வந்து என் பொண்ணை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து காவல்துறை கிட்ட புகாரும் அளிச்சிருக்காங்க. இப்ப கடைசியில உண்மை என்னன்னு தெரியுதுன்னா, இந்த சோனம் தான் எல்லாத்துக்கும் காரணமாகவும் எங்களுடைய அழகிய இந்த மலை பிரதேசத்தை வந்து அவங்க கொலைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டதாகவும் வந்து இந்த சிஎம் சொல்லியிருக்காரு. இது வந்து எங்க நாட்டுக்கே வந்து ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கு
இதனால வந்து நாங்க வந்து மான நஷ்ட புகார் வந்து அந்த இரு குடும்பத்தார் மேலயும் நாங்க போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சொல்லியிருக்காரு. இந்த கேஸ பத்தி நெக்ஸ்ட் வரக்கூடிய அப்டேட்ஸை நிச்சயமாக நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோபனா. நன்றி, வணக்கம்.